தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஓடை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. பழனி என்பவரின் 4 வயது குழந்தை கோவில் ஓடை அருகே சென்ற நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓடை ஓரத்தில் சடலமாக கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த படி அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மகன் லோகேஷ். இவர் அதே பகுதியில் அங்கன்வாடியில் கல்வி பயின்று வருகிறார். இந்நிலையில் செங்கம், புதுப்பாளையம், காஞ்சி, கடலாடி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் 6 குளம், ஏரிகள் நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்தோடு வெள்ளத்தில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்த நிலையில் அந்நிலையில் பூப்பறிக்க தனது தாயார் சென்றுள்ள நிலையில் லோகேஷ் தாயார் இல்லாததால் உள்ள தாயை தேடிய குழந்தை லோகேஷ் நிலத்துக்கு சென்றுள்ளார். நிலத்துக்கு செல்கின்ற வழியில் ஓடையில் அதிக அளவு தண்ணீர் சென்றதால் லோகேஷ் அந்த ஓடையில் சிக்கி அங்கேயே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அதே நேரத்தில் குழந்தை வெகு நேரமாக காணவில்லை என தேடிய உறவினர் ஓடை பகுதியில் சென்று பார்த்தபோது ஓடையின் ஓரத்தில் குழந்தை சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவுடன் தொடர்ந்து சம்பவம் குறித்து பாய்ச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து மேலும் துறைப்பாடி பகுதியைச் சேர்ந்த பாஞ்சாலை என்பவரின் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அதை பார்ப்பதற்காக சென்ற சதாசிவம் என்பவர் வீட்டில் இருந்து மின்சார ஒயர் மூலமாக மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே சதாசிவம் உயிரிழந்துள்ளார். அதுவும் நம்ம பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இந்த 2 சம்பவம் 2 பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து பாய்ச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.